உங்க வீட்டுக்கு என்ன பெயிண்ட் அடிச்சாலும் லக்ஸுரியா இல்லையா? அப்போ நான் சொல்ல போற இந்த சிம்பிள் ரூலை ஃபாலோ பண்ணுங்க. இப்படி இருக்க உங்க வீடை இப்படி மாத்திருங்க. ஹாய், ஐம் ஆர்கிடெக்ட் ஹரிஷ். 60-30-10 ரூல். இதை நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். ஆனா அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு நம்மள யாருக்குமே தெரியறது இல்லை. ஷார்ட்டா சொல்றேன், ஷார்ப்பா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 1, 60% உங்க வீடு பிரைமரி கலர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதாவது ஃப்ளோரிங், சீலிங், வால் இது மூணுமே பிரைமரி டோன்ல செட் பண்ணிடுங்க. எப்பவுமே வீடு ஸ்பேஷியஸா காட்டுறதுக்கு பிரைமரி கலரை ஒயிட், கிரே, பேஜ், கிரீம் இந்த மாதிரி நியூட்ரல் ஷேட்ல செட் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, செகண்டரி கலர்ஸ். இது காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் இல்லைன்னா ஹார்மோனியஸ் கலர்ஸ்னு சொல்லுவாங்க. காம்ப்ளிமெண்டரினா ஒன்னும் இல்ல, கான்ட்ராஸ்டான கலர்ஸ். ஹார்மோனியஸ் கலர்ஸ்ங்கிறது நம்ம பிரைமரி கலர்ஸ் சூஸ் பண்ணிருப்போம் இல்லையா, அதோட நெக்ஸ்ட் ஷேட் இது. இந்த 30% உங்க வீட்டோட பிளைவுட் ஒர்க்ஸ், டோர்ஸ், சோஃபா, பெட், கர்டன்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. நம்பர் 3, ஆக்சன் கலர்ஸ். இது 10% செட் பண்ணணும். ரொம்பவே சிம்பிள், கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் இது. இது டெகாஸ், குஷன், ஆக்சன் சேர்ஸ், ஆக்சன் வால்ல அப்ளை பண்ணுங்க போதும். இன்னும் கிரீன், பிங்க், எல்லோன்னு பெயிண்ட் பண்ணாம இந்த சிம்பிள் ரூல் ஃபாலோ பண்ணுங்க. உங்க வீடும் லக்ஸுரியா இருக்கும். இதே மாதிரி இன்டீரியர் டிப்ஸ்க்கு என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.